வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராமநாதபுரம் கோட் சேல்ஸ் பாயிண்ட். இன்றைக்கி பரமக்குடி வாரச்சந்தை, புதன்கிழமை வாரச்சந்தை. இன்றைக்கி ரம்ஜான் சந்தை வேறு. சந்தையோட நிலவரத்தை பார்ப்போம். தேர்தல் டேட் விட்டதுனால கொஞ்சம் சந்தை ரொம்ப சூடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டல்லுன்னு சொல்ல முடியாது. சந்தை ஒரு மீடியேட்டராக போச்சு. சந்தையோட நிலவரத்தை பார்ப்போம். குட்டிகள் வரத்து எப்படி இருக்குது, இன்றைக்கி கறிக்குட்டிகள் விற்றுச்சா, வளர்ப்பு குட்டிகள் நல்லா விற்றுச்சா அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி கறிக்குட்டிகள் நல்லா கொம்பு வளர்ந்த கறிக்காகக்கூடிய குட்டிகள் நிறையா வந்துருந்துச்சு. அதே சமயத்தில் வளர்ப்பு குட்டிக்கும் இந்த ரம்ஜானுக்கு குட்டிகளை வெளியேற்றின பண்ணையாளர்கள் குட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் கட்டி வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 16-17 கிலோ இருக்கிற குட்டிகள் போட்டி போட்டு அடாதடியாக விற்றுச்சு. அந்த குட்டிகள்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த கடாய்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 50 கடாய்கள் இருந்துச்சு. ஆவரேஜ் வெயிட் 25 to 26 இருக்கும். இந்த கடாய்கள் லாஸ்ட் வரைக்கும் விலையில் முடிவாகலை. லாஸ்ட்டில் தீர்ந்துச்சா என்னன்னு தெரியலை. இந்த குட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நல்ல ஜாதி மயிலம்பாடி குட்டிகள். அந்த குட்டிகள் ஒரு ஆவரேஜுக்கு ஒரு 13 to 14 இருக்கும் என் பறவைக்கு. இந்த குட்டி முடிஞ்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13,400 முடிஞ்சிச்சு ஃபைனலாக. இதில் சுமார் ஒரு 30 குட்டி இருந்துச்சு. குட்டி நல்ல நைஸில் இருந்துச்சு. குட்டியோட ஆவரேஜ் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 14 இருக்கும். இந்த குட்டி முடிஞ்ச விலை என்னன்னு தெரியலை. இந்த குட்டியை பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரிஜினல் ஜாதி ப்ரீடு, நல்ல மயிலம்பாடி ஆந்திரா கடாய்க்கு பிறந்த நல்ல கிராஸ் குட்டிங்க. இந்த குட்டிங்க என்ன விலைக்கு முடிஞ்சுன்னு தெரியல, வியாபாரிகள் சொல்லலை. இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 25 குட்டி இருக்கும். இந்த குட்டிக்கு சந்தையில் நல்ல போட்டி. இந்த குட்டிகளுக்கு நான் சொல்லிட்டு வியாபாரிகள் மோதிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா குட்டி பார்க்க வீடியோவில் அப்படி இருக்குது. குட்டி நேரில் நல்ல சரக்கு, நல்ல கெட்டியில் இருந்துச்சு, கறிக்கெட்டியில் இருந்துச்சு. கறிக்கடைக்காரவங்க, வளர்ப்பு குட்டிக்காரவங்க எல்லாருமே மோதினாங்க. குட்டி என்ன விலையில் முடிஞ்சுன்னே தெரியல லாஸ்ட்டில். இன்றைக்கி சந்தை நிலவரம்னு பார்த்திங்கன்னா, தேர்தல் அறிவித்ததுனால பணங்கள் அதிகமாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு இறக்கி விட்டதுனால 50,000க்கு மேலே யாரும் கொண்டு வர முடியல. அதனால் வியாபாரிகளும் குட்டிகள் கொண்டு வர பயந்துட்டாங்க. இந்த வார சந்தை ரம்ஜான் ஒட்டி வர சந்தையினால் இந்த சந்தைகளில் கொஞ்சம் பரவலாமல் விற்றுச்சு. இனி வரும் சந்தைகளில் வளர்ப்பு குட்டிகளோட நிலவரம் சரி, கறிக்குட்டிகளோட நிலவரம் சரி, இன்னும் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி கறிக்குட்டிகள் உயிரிடை என்ன மதிப்பில் விற்றுச்சுன்னா, நம்ம பண்ணையில் கூட உயிரிடை 450-440 ரூபா போட்டு எடுத்துடலாம். சந்தையில் மதிப்புக்கு எடுக்கும்போது நம்ம உயிரிடை கணக்கு பண்ணி அங்கே போடையில் கறிக்குட்டியோட உயிரிடை 460 சுமார் 470 வரை நிற்கிது. ஏன்னா போட்டிகள் நிறைஞ்சு வாங்கும்போது நம்மளால் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியல. இது வளர்ப்பு குட்டியோட விலை நிலவரங்கள்னு பார்த்திங்கன்னா, இன்னமும் வளர்ப்பு குட்டியோட விலை நிலவரங்கள் அப்படி தான் இருக்குது. நல்ல ப்ரீடு, ஒரிஜினல் ப்ரீடுகள் இருந்துச்சுன்னா குட்டிகள் தாராளமாக 550 ரூபா மதிப்பில் கூட விற்கிது. இன்றைக்கி நல்ல மதிப்பு, நல்ல ப்ரீடில் இருந்தால் இன்றைக்கி குட்டிகள் விற்கிது. கொஞ்சம் இருசலாக இருந்தால் ஓரளவுக்கு விற்கிது. பெரும்பாலும் வளர்ப்பு குட்டி வாங்குறவங்க உயிரடைக்கு ஒரு 12 to 13 கிலோக்கு மேலே வாங்குங்க. அதுவும் நல்ல பெருரோமத்தில் இருக்க குட்டியை வாங்காதீங்க. கொஞ்சம் நைஸில் இருக்க குட்டியை வாங்குங்க. நல்ல ப்ரீடாக பார்த்து வாங்குங்க. அப்படின்னா தான் நம்ம பண்ணை வளர்ப்பில் ஜெயிக்க முடியும். நம்மளோட ராமநாதபுரம் கோட் சேல்ஸ் பாயிண்ட்டை கூட தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வருங்காலங்களில் எல்லா சந்தைகளோட வீடியோவும் நம்ம போடுவோம். நன்றி, வணக்கம்.